Welcome to the course on Spoken English. Hello everyone. எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Module 2 Vocabulary Building அதாவது சொல் வளத்தை மேம்படுத்துதல் காணொளிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த தொகுதியை முடித்தவுடன் உங்களால் சொற்களை அடையாளம் கண்டறியவும் நினைவில் கொள்ளவும் முடியும், சொற்களின் பொருளை விளக்க முடியும், புதிய சொற்களை பயன்படுத்தி வாக்கியம், பதிகைகள் அல்லது கட்டுரைகளை அமைக்கவும் முடியும். இந்த காணொளியில் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய 10 vocabulary words பற்றி பார்ப்போம். I found a new recipe for chocolate cake that I want to try this weekend. இந்த வார இறுதியில் நான் செய்ய வேண்டும் என்றிருந்த சாக்லேட் கேக்கினுடைய புதிய சமையல் குறிப்பை நான் கண்டுபிடித்துவிட்டேன். ரெசிபி என்பது சமைக்கவோ அல்லது சாப்பிட ஏதேனும் தயாரிக்கவோ பின்பற்ற வேண்டிய செயல்முறையாகும். Do we have all the ingredients for the pasta recipe? பாஸ்டா சமையல் குறிப்புக்கான பொருட்கள் நம்மிடம் உள்ளதா? இன்கிரீடியன்ட்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள் அல்லது கலவையை உருவாக்க பயன்படுத்தப்படும் தனித்தனி பொருட்களாகும். Let the sauce simmer for about 15 minutes to bring out the flavors. சுவைகள் வெளிப்படுவதற்காக சாஸ் சுமார் 15 நிமிடங்கள் இளங்கொதியில் இருக்கட்டும். சிம்மர் என்பது உணவை கொதிநிலையை விட சற்றே குறைவான வெப்பத்தில் திரவத்தில் சமைக்கும் சமையல் முறையாகும். Let's make a list of groceries to buy for the week. இந்த வாரத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதற்கு பட்டியலை செய்வோம். groceries என்பது கடையிலிருந்து வாங்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆகும். I need to tidy up the living room before our guests arrive. விருந்தினர்கள் வருவதற்கு முன் வாழறையை சுத்தம் செய்ய வேண்டும். tidy up என்பது ஒரு இடத்தை சுத்தம் செய்து ஒழுங்குபடுத்துவது ஆகும். I have to declutter the kitchen. There are too many unused utensils. நான் சமையலறையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அங்கு பயன்படாத பல சமையல் பாத்திரங்கள் உள்ளன. டீக்ளட்டர் என்பது தேவையற்ற அல்லது தேவைப்படாத பொருட்களை ஓரிடத்திலிருந்து அகற்றுவது ஆகும். We need to replace the bathroom fixtures. The faucet has a persistent leak. நான் குளியலறை சாதனங்களை மாற்ற வேண்டும். குழாயில் நிலைத்த கசிவு உள்ளது. ஃபிக்ஸ்சர்ஸ் என்பது ஒரு அறையில் நிறுவப்பட்ட நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர கூறுகளாகும். This weekend, I'll be busy with chores like laundry and washing the dishes. இந்த வார இறுதியில் ஆடைகளை வெளுத்தல், பாத்திரங்களை கழுவுதல் போன்ற வேலைகளில் நான் பரபரப்பாக இருப்பேன். chores என்பது விரும்பத்தகாத ஆனால் தவறாமல் செய்ய வேண்டிய வேலைகளாகும். I have a few errands to run today, such as picking up the dry cleaning and going to the post office. நான் இன்று செய்ய வேண்டிய சில பணிகள் இருக்கின்றன. உலர் சலவைக்கு கொடுத்துள்ள உடைகளை பெற வேண்டும் மற்றும் தபால் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். எரண்ட்ஸ் என்பது குறிப்பிட்ட பணிகள், பெரும்பாலும் வழக்கமான பணிகளை செய்வதற்கு மேற்கொள்ளும் குறுகிய பயணங்களாகும். Our refrigerator is the most used appliance in the kitchen. எங்கள் குளிர்சாதன பெட்டி சமையலறையில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் சாதனமாகும். அப்ளையன்ஸ் என்பது வீட்டிலோ அலுவலகத்திலோ குறிப்பிட்ட பணியை செய்ய வடிவமைக்கப்பட்ட சாதனம் அல்லது உபகரணம் ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகளை உங்கள் தினசரி செயல்பாடுகளில் நீங்கள் பயன்படுத்துவது நீங்கள் திறம்பட தொடர்பு கொள்ளவும் உங்கள் சொல் வளத்தை மேலும் அதிகரிக்கவும் உதவும். மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுவது ரியா. நன்றி. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அகடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜிஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.